கோவை மதுக்கரை அருகே கேரளா நோக்கி சென்ற காரை மடக்கி கொள்ளையடிக்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், இந்த பரபரப்பு சம்பவம் எப்போ நடைபெற்றது? அவங்க கொடுத்த வாக்குமூலத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சம்பவத்தில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குதா? விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 13ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவுல தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அதாவது கேரளாவை சேர்ந்த அஸ்லாம் சித்திக் என்பவர் கொச்சின்ல விளம்பர ஏஜென்சி நடத்திட்டு வர்றாரு. இவர் அவருடைய தொழிலுக்கு தேவையான அந்த கணினி உதிரி பாகங்களை வாங்கறதுக்கு பெங்களூர் சென்றிருக்காரு. பெங்களூர் சென்றுட்டு கோவை வழியா வரும்பொழுது கடந்த 13ஆம் தேதி ஒரு கும்பல் இவர்களை விரட்டி அவங்க காரை நிறுத்தி தாக்கியிருக்காங்க. கொடூரமா கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு மிரட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பித்து அங்க இருக்கக்கூடிய அருகில் சுங்கச்சாவடிக்கு சென்றிருக்காங்க. அந்த காரில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமரால பதிவான காட்சிகள் தான் இவை நம்ம பார்த்துட்டு இருக்குது. இந்த காட்சிகள் அடிப்படையிலையும் அவங்க துரத்திட்டு வந்த காரு நம்பரையும் வைத்து மதுக்கரை போலீசார்ட்ட இவங்க புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வந்த சூழல்ல இதுல ஒரு 4 பேர் கைது பண்ணியிருக்காங்க. கேரளா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான். சிவதாஸ், ராமதாஸ் பாபு, விஷ்ணு, அஜய்குமார் உள்ளிட்ட 4 பேர் கைது செஞ்சிருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில இவங்க வந்த கார்ல ஹவாலா பணம் இருப்பதா இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த திருட்டு முயற்சி நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த 4 நபர்கள் யார், வேற எந்த காரை இவர்கள் குறிவைத்து வந்தார்கள், வழக்கமாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதா என்ற அடுத்த கட்ட விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.